தேவையான அளவுக்கு தூக்கம் கிடைக்கலைனாலோ, இல்லை நல்ல குவாலிட்டி ஸ்லீப் இல்லைனாலோ, அதாவது சில பேர் வந்து நான் தூங்குறேன் 6 மணி நேரம் 7 மணி நேரம், ஆனால் எனக்கு காலையில் எழுந்தால் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லீப் குவாலிட்டி டிஸ்டர்ப்டாக இருந்தாலோ குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலோ இதை இன்சாம்னியான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் பல பேர் வருவாங்க. ரெண்டாவது ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கம் வரவங்க. ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் ஆப்னியான்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து குரட்டை விடுறவங்களுக்கு அவங்க உடலுக்கு தேவையான அளவுக்கு மூச்சு காற்று போகாதனாலையும் ஆக்சிஜன் லெவல் குறையிறதுனாலையும் அவங்களுக்கு காலையில் எழுந்தால் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருக்கும். எப்போ பார் வந்து ஒரு டயர்ட்னஸ், உட்காந்துட்டே தூங்குவாங்க, வண்டி ஓட்டும்போது தூங்குவாங்க, ஆக்சிடென்ட்ஸ் ஆகிட்டு வருவாங்க. சில பேர் வேலையில் அவங்க தூக்கம் வருது, அதனால ப்ரொடக்டிவிட்டி குறையுது, பர்ஃபார்மன்ஸ் குறையுது, சில பேர் வேலையே இழக்கிறோம் இதனால அப்படின்ற மாதிரி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ தூக்கம் இல்லாதவங்க வருவாங்க, ரொம்ப தூக்கம் இருக்கிறவங்களும் வருவாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தூங்குவாங்க, கரெக்டான நேரத்தில் போய் படுத்துருவாங்க, ஆனால் அடிக்கடி முழிப்பு வரும் ராத்திரி முழுக்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க சில பேர் வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே நிறைய கேள்வி கேட்டீங்க அபவுட் இந்த சர்க்கேடியன் ரிதம் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கரெக்டான நேரத்தில் தூங்க முடியாதவங்க, ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களோ, ஜெட்லாக் இருக்கிறவங்களோ, அந்த மாதிரி இருக்கிறவங்க வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் பேராசாம்னியாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தூக்கத்தில் பேசுறது, தூக்கத்தில் நடக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வருவாங்க. சில பேர் தூக்கத்துலேயே அவங்கள அறியாமல் போய் சாப்பிட்டுட்டு கூட வருவாங்க. அந்த மாதிரி தூக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பலவிதமானது.